இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கிருஷ்ணமூர்த்தி வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் கிருஷ்ணமூர்த்தி, இந்த வழக்கு தொடர்பான கூடுதல் விவரங்கள். வணக்கம். கடந்த 2011 முதல் 2016 வரையிலான அதிமுக ஆட்சி காலத்தில் வீட்டு வசதித்துறை அமைச்சராக இருந்த வைத்திலிங்கம் சென்னை பெருங்கலத்தூர் ஸ்ரீராம் ப்ராப்பர்ட்டிஸ் அடுக்குமாடி கட்டிடத்திற்கு திட்ட அனுமதி அளிக்க சுமார் 28 கோடி ரூபாய் லஞ்சம் பெற்றதாக அறப்போர் இயக்கம் சார்பில் கடந்த 2022ஆம் ஆண்டு லஞ்ச ஒழிப்புத்துறை புகார் அளித்தது. 2 ஆண்டுகள் தாமதத்திற்கு பிறகு இந்த புகாரின் அடிப்படையில் கடந்த 2024ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கு பதிவு செய்தது. இந்த வழக்கின் அடிப்படையில் அமலாக்கத்துறை பிரிவும் அவர் மீது வழக்கு பதிவு செய்தது. இந்த வழக்கு சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் நிலுவிருந்தது. இந்நிலையில் முன்னாள் அமைச்சர் வைத்திலிங்கம் கடந்த ஜனவரி மாதம் திமுகவில் இருந்தார். இதைத் தொடர்ந்து வைத்திலிங்கத்திற்கு எதிரான குற்றச்சாட்டுகளுக்கு போதுமான ஆதாரங்கள் இல்லை என்பதால் வழக்கை முடித்து வைத்து லஞ்ச ஒழிப்புத்துறை சார்பில் முந்தைய ஆட்சியில் அறிக்கை ஒன்று தாக்கல் செய்யப்பட்டது. இந்த அறிக்கைக்கு எதிர்ப்பு தெரிவித்து அறப்போர் இயக்கம் அமலாக்கத்துறை தரப்பில் மனுக்களானது தாக்கல் செய்யப்பட்டன. தமிழகத்தில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட நிலையில் தற்போது லஞ்ச ஒழிப்புத்துறை முன்னாள் அமைச்சர் வைத்திலிங்கத்திற்கு எதிரான இந்த வழக்கை மீண்டும் விசாரிக்க இருப்பதாக கூறி மனு தாக்கல் செய்திருக்கிறது. இந்த வழக்குகள் அனைத்துமே சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்ற நீதிபதி எஸ் கார்த்திகேயன் முன்பாக இன்று விசாரணைக்கு வந்தது. அப்போது வழக்கை முடித்து வைக்க எதிர்ப்பு தெரிவித்து மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாக அமலாக்கத்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதற்கு வைத்திலிங்கம் தரப்பில் இந்த வழக்கிற்கும் அமலாக்கத்துறைக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்றும், எதிர்ப்பு தெரிவித்து மனு தாக்கல் செய்ய அமலாக்கத்துறைக்கு எந்த முகாந்திரமும் இல்லை என்று வாதங்கள் வைக்கப்பட்டது. வழக்கு முடித்து வைப்பதாக லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு தாக்கல் செய்த இந்த அறிக்கையை தங்களுக்கு வழங்க வேண்டும் என மனு தாக்கல் செய்துள்ளதாக அறப்போருக்கு சார்பில் கோரிக்கை வைக்கப்பட்டது. இதையடுத்து அமலாக்கத்துறையின் மனு விசாரணைக்கு உகந்ததா இல்லையா என்பது குறித்து முதலில் தகவல் செய்யப்படும் என்று தெரிவித்த நீதிபதி அனைத்து மனுக்களின் மீதான விசாரணையும் வருகிற ஜூன் மாதம் 29ஆம் தேதிக்கு தள்ளி வைத்திருக்கிறார். அருணேஷ், இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கிருஷ்ணமூர்த்தி வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் கிருஷ்ணமூர்த்தி, இந்த வழக்கு தொடர்பான கூடுதல் விவரங்கள். வணக்கம். கடந்த 2011 முதல் 2016 வரையிலான அதிமுக ஆட்சி காலத்தில் வீட்டு வசதித்துறை அமைச்சராக இருந்த வைத்திலிங்கம் சென்னை பெருங்கலத்தூர் ஸ்ரீராம் ப்ராப்பர்ட்டிஸ் அடுக்குமாடி கட்டிடத்திற்கு திட்ட அனுமதி அளிக்க சுமார் 28 கோடி ரூபாய் லஞ்சம் பெற்றதாக அறப்போர் இயக்கம் சார்பில் கடந்த 2022ஆம் ஆண்டு லஞ்ச ஒழிப்புத்துறை புகார் அளித்தது. 2 ஆண்டுகள் தாமதத்திற்கு பிறகு இந்த புகாரின் அடிப்படையில் கடந்த 2024ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கு பதிவு செய்தது. இந்த வழக்கின் அடிப்படையில் அமலாக்கத்துறை பிரிவும் அவர் மீது வழக்கு பதிவு செய்தது. இந்த வழக்கு சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் நிலுவிருந்தது. இந்நிலையில் முன்னாள் அமைச்சர் வைத்திலிங்கம் கடந்த ஜனவரி மாதம் திமுகவில் இருந்தார். இதைத் தொடர்ந்து வைத்திலிங்கத்திற்கு எதிரான குற்றச்சாட்டுகளுக்கு போதுமான ஆதாரங்கள் இல்லை என்பதால் வழக்கை முடித்து வைத்து லஞ்ச ஒழிப்புத்துறை சார்பில் முந்தைய ஆட்சியில் அறிக்கை ஒன்று தாக்கல் செய்யப்பட்டது. இந்த அறிக்கைக்கு எதிர்ப்பு தெரிவித்து அறப்போர் இயக்கம் அமலாக்கத்துறை தரப்பில் மனுக்களானது தாக்கல் செய்யப்பட்டன. தமிழகத்தில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட நிலையில் தற்போது லஞ்ச ஒழிப்புத்துறை முன்னாள் அமைச்சர் வைத்திலிங்கத்திற்கு எதிரான இந்த வழக்கை மீண்டும் விசாரிக்க இருப்பதாக கூறி மனு தாக்கல் செய்திருக்கிறது. இந்த வழக்குகள் அனைத்துமே சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்ற நீதிபதி எஸ் கார்த்திகேயன் முன்பாக இன்று விசாரணைக்கு வந்தது. அப்போது வழக்கை முடித்து வைக்க எதிர்ப்பு தெரிவித்து மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாக அமலாக்கத்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதற்கு வைத்திலிங்கம் தரப்பில் இந்த வழக்கிற்கும் அமலாக்கத்துறைக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்றும், எதிர்ப்பு தெரிவித்து மனு தாக்கல் செய்ய அமலாக்கத்துறைக்கு எந்த முகாந்திரமும் இல்லை என்று வாதங்கள் வைக்கப்பட்டது. வழக்கு முடித்து வைப்பதாக லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு தாக்கல் செய்த இந்த அறிக்கையை தங்களுக்கு வழங்க வேண்டும் என மனு தாக்கல் செய்துள்ளதாக அறப்போருக்கு சார்பில் கோரிக்கை வைக்கப்பட்டது. இதையடுத்து அமலாக்கத்துறையின் மனு விசாரணைக்கு உகந்ததா இல்லையா என்பது குறித்து முதலில் தகவல் செய்யப்படும் என்று தெரிவித்த நீதிபதி அனைத்து மனுக்களின் மீதான விசாரணையும் வருகிற ஜூன் மாதம் 29ஆம் தேதிக்கு தள்ளி வைத்திருக்கிறார். அருணேஷ், கூடுதல் விவரங்களுக்கு நன்றி கிருஷ்ணமூர்த்தி.